அன்பான இயாஸ் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவர்களும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். காயல்பட்டினம் அப்பாபள்ளி தெருவில் அமைந்துள்ள முஸ்லீம் ஐக்கிய பேரவையின் சார்பாக 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேசிய கொடியை துரை காக்கா அவர்கள் ஏற்றி சிறப்பித்தார்கள். சிறப்புரை ஹாஃபில் பாதுல்லசாப் அவர்கள் நிகழ்த்தினார்கள். இதில் ஐக்கிய பேரவையின் நிர்வாகிகள் மற்றும் கோமான் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். பாதுல்லசாப் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களின் பங்களிப்பை பற்றி கூறினார்கள். முஸ்லீம் ஐக்கிய பேரவையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களில் இந்தியா பல நேரங்களில் இயற்கை பேரிடர் மற்ற நேரங்களிலெல்லாம் பலருக்கும் உதவி செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் கேரளாவில் ஏற்பட்ட நில அரிப்பு, வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நில அரிப்புக்காக நிதி திரட்டி வருகிறார்கள். அதற்காக கோமான் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஐக்கிய பேரவையிடமிருந்து நிதியை ஒப்படைத்தார்கள். அதுபோல குத்துக்கல் தெருவில் உள்ள பெண்கள் தைக்காவிலிருந்தும் நிதியை ஐக்கிய பேரவை நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார்கள். இதில் ஐக்கிய பேரவையின் தலைவர் அவர்களும் செயலாளர் நவாஸ் காக்கா மற்றும் பலரும் இந்த நிதி ஒப்படைக்கப்பட்டது. பல இடங்களிலிருந்தும் பெறப்பட்ட நிதிகள் வயநாடு நிலச்சரிவுக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. என் ஐக்கிய பேரவையின் பணிகள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.